எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பிரெட் சில்லி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இங்கே 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம பிரெட் எல்லாம் கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இப்போ நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். இப்போ நல்லா 1 மினிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது. இப்போது தக்காளி மூடி வச்சு ஒரு 2 மினிட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.